பாஜகவில் கொஞ்சம் சலசலப்பு வந்தது. சில பேர் வந்து பாஜகவோட தோல்விக்கு அண்ணாமலையை காரணமாக்கணும்னு நினச்சாங்க. அண்ணாமலையை மேலே பழி போட்டு தப்பிச்சுக்கலாம், கூட்டணி வேணும் வேணாம், இதெல்லாம் வந்து அண்ணாமலை முடிவு பண்ணல. கூட்டணி வேணுமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணது மத்திய பாஜக. 3 விதமான அறிக்கைகள் மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு. ஒன்று இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட அறிக்கை, அது வந்து அதிகாரிகள் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கோ கட்சிக்கோ சம்பந்தம் இல்லை. இன்டெலிஜென்ஸ் பியூரோ 40 தொகுதியிலையும் ஏன் தோற்றுதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை அமித்ஷா காமிச்சிருச்சு. தென்சென்னையில் டாக்டர் தமிழிசை போட்டது தப்பு, அவங்கள தூத்துக்குடியில் போட்டிருக்கலாம், பாண்டிச்சேரியில் போட்டிருக்கலாம், இங்கே வந்து எச் ராஜா போட்டிருக்கலாம். அந்த மாதிரி சில கருத்துக்கள் அது வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை மட்டும் இல்லை. ஸோ அமித்ஷா வந்து கண்டிப்பாக ஒரு மீட்டிங் போடுவார். அமித்ஷா வந்துட்டு போன பிறகு கேச விநாயகம் மாற்றப்படலாம் அப்படின்ற செய்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்படுது. ஏன்னா அண்ணாமலை தலைவராக வச்சுட்டு இன்னொரு தலைவரை வளர்த்து விடுறதுங்கிறது மத்திய பாஜகவும் நல்லதில்லை, தமிழ்நாடு பாஜகவும் நல்லதில்லை. அண்ணாமலை வந்த பிறகுதான், மோடி வந்த பிறகுதான் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வந்தது. 2024 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு இல்லை. அதே நேரத்தில் ஒரு 10 MP வந்து தான் இல்லை, ஆனால் வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசன் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜகவில் வந்து ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. யூபியில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு, 7ஆம் தேதி வராரு. அப்படிங்கும்போது எதுக்காக வராரு? இது வந்து உட்கட்சியில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அது தீர்த்து வைக்க வராரா? அமித்ஷா வந்து அரசு பயணமாக தான் தமிழ்நாட்டுக்கு வராருன்னு நான் கேள்விப்படுறேன். அவருடைய பயண திட்டங்கள் இன்னும் முழுமையாக நமக்கு வரல. எதுக்காக வராரு, என்ன விஷயங்கிறது முழுமையாக வரல. வரும் நாட்களில் வரலாம். ஆனால் சென்னையில் அமித்ஷா வந்தார்னா பாஜக தலைவர்களோடு பேசாமல் போவார்னு எனக்கு தோணலை. கண்டிப்பாக ஏதோ ஒரு சொல்யூஷனுக்கு தான் வரார். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பாஜகவில் கொஞ்சம் சலசலப்பு வந்தது. சில பேர் வந்து பாஜகவோட தோல்விக்கு அண்ணாமலையை காரணமாக்கணும்னு நினச்சாங்க. அண்ணாமலையை மேலே பழி போட்டு தப்பிச்சுக்கலாம், கூட்டணி வேணும் வேணாம், இதெல்லாம் வந்து அண்ணாமலை முடிவு பண்ணல. கூட்டணி வேணுமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணது மத்திய பாஜக. அமித்ஷா, மோடி, நட்டா அவங்க தான் முடிவு பண்ணுறது. அண்ணாமலைக்கு அந்த பவர்லாம் கிடையாது, அது அவருக்கு தெரியும். ஸோ இவங்க என்ன நினச்சாங்க, அண்ணாமலை மேலே பழி போட்டு கெட்ட பேர் உண்டாக்கலான்னு பண்ணாங்க. இது கட்சியில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்திது. அது இல்லாமல் தேர்தலில் வந்து பணம் ஏமாத்தினது, பணம் கொடுத்தது, அந்த சரியாக பணம் போய் பட்டுவாடா பண்ணாதது, சில பேர் வந்து உள்ளடி வேலை பண்ணது, இதெல்லாம் வந்து 3 விதமான அறிக்கைகள் மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு. ஒன்று இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட அறிக்கை, அது வந்து அதிகாரிகள் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கோ கட்சிக்கோ சம்பந்தம் இல்லை. இன்டெலிஜென்ஸ் பியூரோ 40 தொகுதியிலையும் ஏன் தோற்றுதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை அமித்ஷா காமிச்சிருச்சு. அடுத்தது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி வழியாக, அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வழியாக மத்திய பாஜக அமித்ஷா ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க. 3வது ரிப்போர்ட் அண்ணாமலை கொடுத்துருக்கார். ஏன்னா அண்ணாமலை கட்சி தலைவர், அவர் காரண காரியங்கள் எந்தெந்த தொகுதியில் நல்லா பண்ணோம், தருமபுரியில் நல்லா பண்ணோம், கோயம்புத்தூரில் நல்லா பண்ணோம், சில தொகுதிகள் நம்ம வந்து நல்ல கேண்டிடேட் இல்லை, தென்சென்னையில் டாக்டர் தமிழிசை போட்டது தப்பு, அவங்கள தூத்துக்குடியில் போட்டிருக்கலாம், பாண்டிச்சேரியில் போட்டிருக்கலாம், இங்கே வந்து எச் ராஜா போட்டிருக்கலாம். அந்த மாதிரி சில கருத்துக்கள் அது வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை மட்டும் இல்லை, ஐபியும் சொல்லியிருக்கு ராங் கேண்டிடேட் அப்படின்னு. இந்த மாதிரி தகவல்கள்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு. போய் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. உடனடியாக மத்திய பாஜக எடுக்குமான்னா எடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி பிரகாரம் போவாங்க. யூபி, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இப்போ அந்த பிரமேயம் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டை கையில் எடுத்து என்ன நடக்குது என்ன, அதனால தான் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதா இருந்த அண்ணாமலையே கொஞ்சம் இருங்க அப்புறம் போகலாம், ஏன்னா சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ணாமலையை வந்து லண்டனுக்கு போக சொன்னதே மத்திய பாஜக தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒரு உலகத் தலைவராக வர அண்ணாமலை வந்துட்டுருக்கார். அமெரிக்காவுக்கு போனார், கலிஃபோர்னியாவுக்கு போனார், நிறைய கற்றுட்டு வந்தார்.
ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சர்வதேச அரசியலை புகுந்தால் மட்டும்தான் இந்திய அரசியலே பிரகாசிக்க முடியும். குண்டுச்சண்டில் குதிரை ஓட்டுற காலெலாம் போச்சு. வெளிநாடுகளில் எப்படி அரசியல் இருக்குது, எப்படி பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போயிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு கலிஃபோர்னியா போயிட்டு வந்தார். இப்போ லண்டன்லேயும் போயிட்டு வரதா இருந்தால் கொஞ்சம் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அமித்ஷா வந்து கண்டிப்பாக ஒரு மீட்டிங் போடுவார். அமித்ஷா வந்துட்டு போன பிறகு கேசவ விநாயகம் மாற்றப்படலாம் அப்படின்ற செய்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்படுது. இன்ஃபேக்ட் கேசவ விநாயகத்தை மாற்றிருப்பாங்க போன மாதமே. அண்ணாமலை லண்டனுக்கு போகும்பொழுது அண்ணாமலையும் இல்லாமல் கேசவ விநாயகமும் இல்லாமல் இருந்தால் கட்சி கொஞ்சம் தோய்வு அடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கவலையில் சரி கொஞ்ச நாள் விநாயகம் கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஹோலில் போட்டாங்க. அவருக்கு முடிஞ்சு போச்சு, அவர் மேலே தப்பில்லை. அவர் பதவி காலம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகி போயிடுச்சு. மோகன்ராஜலுக்கு பிறகு அவர் தான் வந்தார். அவர் ஒரு லாங்கஸ்ட் டென்யூர் அமைப்பு செயலராக இருந்துட்டார். ஸோ அவர் வந்து விடை கொடுக்க வேண்டிய காலம் வந்தாச்சு. அவரும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு ரெடியாக இருக்கார். என்னென்னா இப்போது அண்ணாமலை இப்போ போகாததுனால அண்ணாமலை தலைவராக நீடித்து புதிய அமைப்பு செயலாளர் போட்டால் அவர் ட்ரைனிங்லாம் கொடுக்கணும். எடுத்த உடனே கேசவனா கூட வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் அவர் கட்சி பிடிபட்டது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வரவங்க கொஞ்ச நாள் ஆகும் பாரதிய ஜனதா கட்சியோட நடவடிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வராங்களா இல்லை ஆர்எஸ்எஸ்லேருந்து அமைப்பு செயலராக வராங்களான்னு தெரியல. ஏன்னா ஆர்எஸ்எஸில் தேடி பார்த்துட்டு இருக்காங்க அமைப்பு செயலாளர், சரியான கேண்டிடேட் கிடைக்கல. மோகன்ராஜுலாம் நல்ல கட்சியை வளர்த்தார். என்னதான் குறை இருந்தால் கூட ஒரு கட்சி நிர்வாகியும் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு மோகன்ராஜுலு திறமையானவர். அப்புறம் ஏதோ உடம்பு ஆக்சிடென்ட் ஆச்சு, உடம்பு முடியாமல் போச்சு, இவர் பதவியிலேருந்து விலகும்படியாச்சு. கேசவ விநாயகம் முதல்ல நல்லா பண்ணார். அப்புறம் கொஞ்சம் இந்த லோக்கல் பாலிடிக்ஸில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் அண்ணாமலைக்கு தலைவலி கொடுக்க ஆரம்பித்தார். கோஷ்டி பூசல் அதிகமாச்சு. அதை யாராவது சொன்னாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாதிரியே தமிழ்நாடு பாஜகவும் கோஷ்டி பூசலை சிக்கி தவிக்கிறது. அண்ணாமலை கோஷ்டி, கேசவ விநாயக கோஷ்டி, நயனா நாகேந்திரன் கோஷ்டி, தமிழிசை கோஷ்டி, அப்புறம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் கோஷ்டி, இந்த மாதிரி பல்வேறு கோஷ்டிகள் இருக்குன்னு. ஆனால் அமித்ஷா வந்தார்னா சப்த நாடே அணுகிடும். அமித்ஷாவுக்கு முன்னாடி எந்த கோஷ்டியும் வேலைக்கு ஆகாது. ஒரு போடு போட்டோன்னு எல்லாம் அணுகிடும். ஸோ அமித்ஷா வருது அண்ணாமலை கையை பலப்படுத்தும். ஏன்னா அண்ணாமலை தலைவராக வச்சுட்டு இன்னொரு தலைவரை வளர்த்து விடுறதுங்கிறது மத்திய பாஜகவும் நல்லதில்லை, தமிழ்நாடு பாஜகவும் நல்லதில்லை. இப்போ அண்ணாமலை 2026 எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்தே அவருடைய எதிர்காலம் அமையும். 3 வருஷம் முடிச்சிட்டாரு, இன்னும் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 26 மனசில் வச்சுட்டு 26 தேர்தலில், சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் தான் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திக்க போகிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாற்றம் இல்லை, தமிழ்நாடு பாரதிய கட்சிக்கும் மாற்றம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அவர் கொண்டு வந்ததே அசம்பிளியில் அவரோட பலத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்க தான் கொண்டு வந்திருக்கார். ஸோ 26 வரைக்கும் அண்ணாமலை பதவிக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அண்ணாமலை கையை பலப்படுத்துவார். அமித்ஷா வந்துட்டு எல்லாம் சும்மா இருங்க, சத்தத்தை போடாதீங்க, கொஞ்சம் ஒரு 2 மிரட்டி எல்லாம் சும்மா இருங்க, கோஷ்டி பூசெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களா, வேறு நடவடிக்கை எடுக்கணுமா. ஏன்னா கடுமையாக தமிழிசை பேசுறதை பார்த்தோம். அவங்க என்னதான் சாக்கு சொன்னால் கூட உண்மைகள் மறக்க முடியாது. கை நீட்டி பேசுனால உண்மை. அப்புறம் போய் பார்த்தாங்க, சரியாக போச்சு, அண்ணாமலை போய் பார்த்தாங்க. அது நடக்கக்கூடிய இயல்பு தான். அது விஷுவலாக வந்ததுனால கொஞ்சம் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது, கொஞ்சம் தர்ம சங்கடம் ஏற்பட்டது. ஏன்னா ஒரு மாநில தலைவியே, முன்னாள் மாநில தலைவி கவர்னரையே அமித்ஷா இந்த மாதிரி பேசிட்டாங்களான்னு ஒரு கண்டனம். அமித்ஷாவுக்கும் கண்டனம் வந்தது, வராமல் இல்லை. என்ன ஒரு பெண்ணை போய் இந்த மாதிரி பேசுகிறாரு, ஹோம் மினிஸ்டராக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? ஒரு பெண் ஒரு கவர்னரை போய் கை நீட்டி ஓப்பனில் மிரட்டினாங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஏங்க தமிழிசை முதல்ல சொன்னாங்க, கேட்டிங்களா? அவங்க அண்ணாமலை எழுத்தாங்க, இப்போ பாருங்கள் ஓப்பனாக திட்டுறாங்க. ஸோ 2 விதமான கண்டனம் வந்தது. இது ரெண்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு அமித்ஷாவிடம் சொல்லப்பட்டது. ஸோ அமித்ஷா சமாதானமாக பண்ணிவிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க, அடுத்த தேர்தல் வரைக்கும் வாயை பொத்திட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 2026 வரைக்கும் அண்ணாமலை தான் தலைவராக இருப்பார், அவர் தான் கேண்டிடேட்டாக நிற்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஏற்கனவே 2021 சட்டப்பேரவையில் தோல்வி பெற்றிருக்காரு, 2024 மக்களவை தேர்தலையும் தோல்வி.
தொடர்ந்து 2 தேர்தலில் தோல்வி பெற்றவர் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவையில் வந்து நின்று ஜெயிக்கிறதுக்கான தகுதிகள் வாக்குகள் அவருக்கு கிடைக்குமா? அதுக்கான ஃபேஸ் வேல்யூ இருக்கா சார் அவருக்கு? ராஜீவ்காந்தி இறந்த பிறகு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு எத்தனை சீட்டு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 96 ஆட்சியை பிடிச்சார். ஸோ எண்ணிக்கை சீட்டில் வாங்குகிற நம்பர் ஒரு தேர்தலில் நிரந்தர வெற்றியும் கிடையாது, நிரந்தர தோல்வியும் கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 10 வருட ஆண்டுகள் ஒரு கொலாசஸ் மாதிரி மோடி ரூல் பண்ணார். இப்போ பம்பின்னு இருக்கார். சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் பார்த்து நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் பம்பிட்டு இருக்கார். அவங்களுக்கு 1 லட்சம் கோடி கேட்டால் கொடுக்கணும், 60,000 கோடி கேட்டால் கொடுக்கணும். மோடிக்கு அடி சறுக்கிடுது. இந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் 3வது டேர்மு மோடிக்கு பெரிய வெற்றி கிடையாது, அடி சறுக்கு தான். யூபியில் 80க்கு 80 வாங்கின 33 உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு தேர்தலில், அதுக்கே அடுத்த தேர்தலில் மோடி வரமாட்டான்னு நான் சொல்ல. தேர்தலில் வெற்றி தோல்விகள்லாம் ஒரு 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 கடந்து போகக்கூடியவர்கள். இதுக்கு முன்னாடி 2019 அண்ணாமலை இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசவிநாயகன் தலைமையில் தான் வியூகம் அமைக்கப்பட்டது. அண்ணாமலை சந்தித்த முதல் தேர்தல் 2024, 1921 இதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து அவர் ஆக்டிவாக இல்லை. 24 தான் ஆக்டிவாக இருந்தார். 3 வருடம் ஆச்சு. 21 அப்போ தான் வந்துருக்கலாம், ஜஸ்ட் பிகினிங். ஸோ 21 கணக்கு எடுத்துக்க முடியாது. 24 பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கா வளரலையான்னா கண்டிப்பாக வளர்ந்துருக்கு. சரி, 10 சீட்டு கிடைச்சதா? 10 சீட் கிடைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. எப்படி ஒரு சட்டசபை தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் என்டிஏ கூட்டணி, அதிமுக இல்லாத கூட்டணி, திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணி, பாமக, ஜி.கே. வாசன் இந்த மாதிரி கட்சிகளோட, ஒத்த கருத்துடைய கட்சிகளோட போட்டி போட்டு இவ்வளோ 8% வாங்கியிருக்காரு. என்டிஏக்கு 11% வந்திருக்குன்னா அடுத்த ஜம்ப் நீங்கள் கேட்கலாம், ஏங்க 26 அண்ணாமலை சீஃப் மினிஸ்டராக வந்துடுவாரா? அது அல்ல இலக்கு. ஒரு 70 எம்எல்ஏ பிடிக்கணும், எதிர்கட்சி தலைவரை உட்காரணும். உட்காந்துட்டு அடுத்த மூவ். இப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே நடக்காது. எழுந்து நின்று கையை பிடிச்சிட்டு நடந்து ஓடும். பிறந்த குழந்தை ஓடுன்னா எப்படி ஓடும்? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சின்றது கட்சியாகவே இல்லை. காங்கிரஸாவது 100 வருட ஆண்ட கட்சி. பாரதிய ஜனதா கட்சி 10 வருஷம் முன்னாடி யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் பாஜக வந்தது காரணமே மோடி தான். மோடி கட்சின்னு தான் இன்னும் கூட சொல்கிறாங்க கிராமத்தில். அது பாரதிய ஜனதா கட்சி, மோடி கட்சிப்பா. மோடின்ற ஒரு மனிதனால தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கமலாலயத்தில் அடிக்கும். அந்த பூத் பங்களா மாதிரி அந்த பக்கம் போகிறதுக்கே பயப்படுவாங்க எல்லாரும், யாரும் வரமாட்டாங்க. தொண்டர்கள் கிடையாது, நிர்வாகிகள் கிடையாது, கட்சியும் கிடையாது. ஏதோ பேருக்கு தலைவர் செயலாளர் வருவாங்க, போவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, 2 மீட்டிங் போடுவாங்க, தேர்தலில் கூட்டணி வருவாங்க, அவங்க லாபம் சம்பாதிப்பாங்க, போயிடுவாங்க. அண்ணாமலை வந்த பிறகு தான், மோடி வந்த பிறகு தான் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வந்தது. ஸோ இந்த அறுவடை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்தல் 2024 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு இல்லை. அதே நேரத்தில் ஒரு 10 எம்பி வந்து தான் இல்லை. ஆனால் வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. இந்த பாதையில் போச்சுன்னா, இப்போ யாராவது கூட சொன்னாங்க, சார் என்ன சார் 26 தேர்தலில் கூட்டணி அமைக்காமல் எப்படி சார் போட்டி போட முடியும் அப்படின்னு. இது வந்து முடிவு பண்ண வேண்டிய இடம் மத்திய பாஜக. இப்போ மத்திய பாஜக என்ன சொல்லுதான், சரி அதிமுக அப்படி கொஞ்சம் நோட்டை விட்டு பாருங்கள். ஏன்னா அதிமுகவும் இப்போ ரொம்ப லோவாக இருக்குது. அவங்க நினச்சாங்க மைனாரிட்டி ஓட்டு வரும்னு. மைனாரிட்டி ஓட்டு வரல, மெஜாரிட்டி ஓட்டு வரல, எல்லாம் டிஎம்கே வாரி சுருட்டின்னு போச்சு. இப்போ அதிமுகலே சொல்கிறாங்களாம், அண்ணே நம்ம கூட்டணி போட்டுருந்தாலும் ஒரு 15 சீட்டு வந்துருங்களாண்ணே விட்டுமேன். அதுக்காக எடப்பாடி, ஏன்பா நீங்கள் தானே கூட்டணி வானா, நீங்கள் இப்போ நீங்கள் பல்டி அடிச்சா என்ன அர்த்தம்? கூட்டணி வானான்னு சொல்கிறது நீங்கள் தான், இப்போ கூட்டணி ஓணுன்றது நீங்கள் தான், ஏதோ பண்ணுங்க போங்க என்னை விடுங்க அப்படின்னு கோபம் வந்து வச்சு எடப்பாடி இப்போ கூட்டணி நிலைமையில் இருக்கார். இப்போ மத்திய பாஜக அரசாங்கமும் அதிமுகவும் முடிவு பண்ணிச்சுன்னா அடுத்த தேர்தலில் கூட்டணி வரப்போகுது. என்ன இது என்ன பங்காளி சண்டையாது? என்ன 2 பேர் சண்டை போட்டீங்கன்னா திட்டினாங்க, முடிவு போச்சு.
அதிமுகவும் திமுக கூட்டணி சேர்ந்தாதான் ஆபத்து. அதுதான் நடக்காத காரியம். காங்கிரஸும் பிஜேபி கூட்டணி சேர்ந்து நடக்காத காரியம். இது ரெண்டை தவிர அப்போ கம்யூனிஸ்ட்டும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து நடக்காத காரியம். இது மூணை தவிர தமிழ்நாட்டில் என்ன ஒன்றா நடக்கலாம். திமுக பாஜக கூட்டணி கூட வரலாம், அதிமுக பாஜக கூட்டணியும் சாத்தியம். அப்படி வந்ததுன்னா என்ன டீல் போடுவாங்க? எடப்பாடி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அண்ணாமலை, முடிஞ்சு போச்சு, மேட்ரு ஓவர். ஏன்னா ஒரு ஹோல்டு. இப்போ 4 எம்எல்ஏ வச்சுட்டு உட்காந்துருக்கோம், போராது. அசம்பிளியில் ஒரு ஸ்ட்ரென்த் வரணும். திராவிட கட்சிகள் எடுக்கணும்னா ஒரே நாளில் திமுகவும் அதிமுகவும் எடுக்க முடியாது. அது என்ன தான் நீங்கள் தலைகீழாக குட்டிக்கரணம் போட்டு தண்ணி குடித்தா கூட ஒரு தேர்தலில் திமுகவும் அதிமுக எடுக்க 60 ஆண்டு 70 ஆண்டு கால கட்சிங்க. கிட்டத்தட்ட திமுக 100 வருஷம் ஆக போகிறது, 80 வருஷம் ஆக போகிறது. அதிமுக கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆச்சு. அதனால் இது நீங்கள் ஒரே நாளில் எடுக்க முடியாது. முதல்ல திமுகவை ஓரம் கட்டணும்னா அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி அமைக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையும் வரலாம். வந்ததுன்னா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா அண்ணாமலை துணை முதலமைச்சராகவும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்து எப்படி இப்போது ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் அந்த மாதிரி ஒரு செட்டப் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதா டெல்லி வட்டாரங்கள் சொல்லுது. ஓகே சார், நம்ம ஒரு இறுதியான கேள்வி முடிச்சுக்கலாம். என்னென்னா, அண்ணாமலை தொடர்ந்து 3 ஆண்டுகள் தலைவராக நீடிச்சிருக்காரு. இப்போ அடுத்து தொடர்ந்து 3 ஆண்டுகள் தலைவராக வரப்போகிறாரு. இது எப்படி சார் வச்சுக்கலாம்? அண்ணாமலை 2.0 அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்த நடவடிக்கை என்ன இருக்க போகுது அவருடைய? இது அண்ணாமலை ஒரு துடிப்பான தலைவர். என்னதான் குற்றச்சாட்டு புகார் சொன்னால் கூட ஒரு ஈகோன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஐபிஎஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னா மிடுக்காக இருப்பார். இப்போ நம்ம கமிஷனர் டிஜி போய் பாருங்கள், சொப்பலாங்கி மாதிரியாக இருப்பாங்க. அப்படி உட்காந்து உட்காருவாங்க, அப்படி நிற்பாங்க. அப்படி அந்த நட உட பாவனை எல்லாம் அந்த மிடுக்கு இருக்கும். ராஜினாமா பண்ணால் மட்டும் அந்த அண்ணாமலைட்டேருந்து அந்த மிடுக்கு போயிடுமான்னு, அது போலீஸோட மிடுக்கு. அது நீங்கள் கேட்கலாம், எங்கள் போலீஸ்காரர் அரசியலில் வந்தால் என்னங்க பண்ணுறதுன்னு. பாலச்சந்தர்னு ஒரு டிஜிபி பிஜேபியில் இருக்கார். ஸோ அரசியலுக்கு போலீஸ்காரங்க. கருணாசாகர்னு தமிழ்நாட்டோட டிஜிபியாக இருந்தார், அவர் அரசியலில் இருக்கார். இது ஸ்ரீபாலுக்கு கவர்னர் பதவி கொடுக்குறதா இருந்தாங்க, பழைய டிஜிபிக்கு. ஒரு நூலில் தப்பிச்சு போச்சு, மிஸ் ஆகிடுச்சு. இல்லை அவர் கவர்னராக வந்திருப்பார். ஏங்க நம்ம ராம்மோகன் ராவ், நம்ம இப்போ இருக்கிற கவர்னர் ரவி எல்லாம் ஐபிஎஸ் தான். அதனால் அந்த மிடுக்கு அண்ணாமலைட்டு இருக்கிறது ஒரு குற்றம் இல்லை. அவர் ஒரு தைரிய அரசியல்வாதி. அண்ணாமலைக்கு தைரியத்துக்கு பஞ்சமே கிடையாது. அண்ணாமலைக்கு தைரியமே கூட பிறந்தது. ஸோ 2.0 அண்ணாமலை சிறந்த ஒரு கட்சியை பலப்படுத்துவார். இப்போ அவர் கொண்டு போகிற வழிமுறைகள்லாம் நேற்று பாருங்க, ஜஸ்டிஸ் சந்திரோ போட்டு வாங்குவாங்கன்னு ஆகிட்டார். யாரும் பேசலை. நீதிபதிகள் மரியாதை கொடுப்பாங்க, நீதிபதிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். இவர் நீதிபதியே குற்றம் சாட்டுறார், நீதிபதிகளை போய் சேருங்கன்றார். ஏன்னா இவர் ஐபிஎஸ் அதிகாரி. தப்பாக ரைட்டாங்க, இதில் போக வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கும் துணிந்தவர் அண்ணாமலை. பயங்கிறது அவர் வாழ்க்கையில் சரித்திரத்திலே கிடையாது. ஸோ அண்ணாமலையோட 2வது 3 ஆண்டு கால டேர்ம் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் மேலும் வளர்க்க உதவும். உட்கட்சி மோதல்களை மட்டும் கொஞ்சம் அடக்கி வச்சாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு வளர்ச்சி அடையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி.